நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அவ்வளவு வெயிட் தான் சாமி நம்ம மேல வைப்பார். ನಮಗೆ ಎಷ್ಟು ಭಾರ ಹೊರಲಿಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆಯೋ ಅಷ್ಟು ಭಾರವನ್ನೇ ನಾವು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರೆ. அவர் நமக்கு மிஞ்சின பாரத்தை நம்ம மேல வைக்கிறவர் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. ನಮಗೆ ಮೀರಿದಂತ ಭಾರವನ್ನು ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. யோபு புத்தகத்துல நம்ம அப்படிதான் படிக்கிறோம். ಯೋಬನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. யோபு 34வது அதிகாரம் ಯೋಬನ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம். 23ನೇ ವಾಕ್ಯ. மிஞ்சின பாரம் மிஞ்சினது ஒன்றையும் அவர் மனுஷன் மேல சுமத்த மாட்டார். ಅಳತೆಗೆ ಮೀರಿದಂತ ಭಾರವನ್ನು ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಹೊರಲಿಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. மனுஷன் தேவனோடு வழக்காடும்படி ಮನುಷ್ಯನು ದೇವರೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ಅವರು ಅವನ ಮೇಲೆ ಮೀರಿದಂತ ಭಾರವನ್ನು ಹೊರುವುದಿಲ್ಲ. அப்ப நம்ம மேல ஆண்டவர் நம்ம சுமக்க முடியாத ஒரு வெயிட்ட, ஒரு பாரத்தை, ஒரு கஷ்டத்தை நம்ம மேல வைக்க மாட்டார். ನಾವು ಹೊರಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಭಾರವನ್ನು ಕಷ್ಟವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಡುವುದಿಲ್ಲ. நம்ம சோத்திரம் பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த நாள்ல இருக்கிறதான என்னுடைய பாரங்கள், கஷ்டங்கள், வேதனை எல்லாவற்றையும் இந்த காலை வேளையிலே நான் உங்க பாதத்துல வச்சிருக்கேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳು, ಎಲ್ಲಾ ವೇದನೆಗಳು, ಎಲ್ಲಾ ದುಃಖಗಳು ಎಲ್ಲವನ್ನು ಬೆಳಗಿನ ಸಮಯದ ನಿಮ್ಮ ಪಾದ ಕೆಳಗೆ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. எத்தனை பேர் வைக்க ரெடியா இருக்கிறீங்க? ಇಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? விசுவாசத்தோட ஸ்தோத்திரத்தினால வைங்க. ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಸ್ತೋತ್ರದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தின் மூலமாக நம்ம மேல இருக்கிறதான பாரம் ஏசப்பா மேல போகுது. ಸ್ತೋತ್ರದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಭಾರವು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவரே, என்னால சுமக்க முடியல ஏசப்பா. ದೇವರೇ, ನನ್ನಿಂದ ಹೊರಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. என்னால இந்த கஷ்டத்தை சுமக்க முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಕಷ್ಟವನ್ನು ಹೊರಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியவில்லை. ನನ್ನಿಂದ ಈ ಭಾರವನ್ನು ಹೊರಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. இதுக்கு மேல என்னால தாங்க முடியல சுவாமி. ನನ್ನಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஸ்தோத்திரத்தினால் என்னுடைய எல்லா பாரங்களையும் நான் உண்மையில வைக்கிறேன் ஏசப்பா. ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವಾ? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ಕರ್ತನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಇಟ್ಟು ಬಿಡು. உன்னை ஆதரிக்கும்படியாக கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆಧರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾರೆ. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லா பாரங்களும், இருதயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களை குறிச்ச பாரம், குடும்பத்தை குறிச்ச பாரம், வேலையை குறித்த பாரம், வியாதியை குறித்த பாரம், எல்லா பாரங்களும் ஏசப்பா மேல போட்டோம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಾರಗಳು, குடும்பத்தை குறிச்ச பாரம், ಕುಟುಂಬದ ಕುರಿತಾಗಿ ಭಾರ, பிள்ளைகளை குறிச்ச பாரம், ಭಾರ, தொழிலை குறித்த பாரம், ಆಹಾರದ ಕುರಿತಾಗಿ ಭಾರ, வியாதியை குறித்த பாரம், ಭಾರ, கல்யாಣ வாழ்க்கையை குறித்த பாரம், ಕುರಿತಾದಂತ ಭಾರ, குடும்ப சூழ்நிலைகளை குறித்த பாரம், ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿ ಕುರಿತಾದಂತ ಭಾರ, கடன் பிரச்சனைகளை குறித்த பாரம், ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಭಾರ, அவன் எந்த பாரமாக இருந்தாலும் ಭಾರವಾಗಿದ್ದರು ஸ்தோத்திரத்தின் மூலமாக அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೇಳಿರಿ. இந்த காலையிலேயே அதை ஏசப்பாட்ட சப்மிட் பண்ணிட்டோம்னா, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ದೇವರ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದ ನಂತರ இந்த பகல் ஃபுல்லா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ಈ ಹಗಲಿನ ಪೂರ್ತಿ ನಾವು ಫ್ರೀ ಆಗಿರಬಹುದು. நம்ம இளைப்பாறுதலா இருக்கலாம். ನಾವು ವಿಶ್ರಾಂತಿ ಆಗಿರಬಹುದು. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣವಾ? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಸ್ತೋತ್ರ ஸ்தோத்திரம்.